பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஜேஜே பெட்ஸ் அண்ட் கார்டன்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டன் டூர் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய வீடியோ வருமானு தெரில, 2 பார்ட்டாக கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட கமெண்ட் சஜஷன்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஈவினிங் டைம் தான் எடுக்கிறேன் வீடியோ, அதனால் ரெயின் லிலீஸ்லாம் ஆல்ரெடி பூத்து முடிச்சிருச்சு. இன்னும் இந்த மேடம் பட்டர்ஃப்ளைலாம் மொட்டு இருக்குது, அப்புறம் யான்டி சந்திராவில் மொட்டு இருக்குது. இதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ ரெயின் லிலீஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தாலியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்பு வாங்கி வச்சு 1 இயர் ஆச்சு. அது நல்லா வந்து பூக்கிற ஸ்டேஜில் ஏதாவது ஒரு சம்பவம், ஒன்று பூனை நோண்டி போடுறது, இல்லாட்டி பார்த்திங்கன்னா இப்போது ஓனானா என்னன்னு தெரியல, கடிச்சு வச்சுருக்கு பல்ப் எல்லாமே. ஸோ இது பிளான்ட்டு செத்து போச்சுன்னு நினச்சேன். நான் பார்த்தா அந்த காஞ்ச கிளைகள் தெரியுதா பாருங்க, இதெல்லாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போது இது ஒரு நியூ க்ரோத் வந்திருக்கு. இங்கே ஒன்று வந்திருக்கு, இங்கே ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் பூ வந்துடுச்சுன்னா மற்ற கலர்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். கிழங்கு தான் வாங்கி வச்சேன், இது பிளான்ட்டு கிடையாது, கிழங்கு தான் வாங்கி வச்சேன், சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து முறையான்னு சொல்லுவாங்க, மது காமினி. குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் ஃப்ளவர்ஸ் வரும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பிளான்ட்டு. அதுக்கு பின்னாடி யூஃபோபியா இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா ரெயின் லிலி ஸ்டாண்டு தான். எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கும் அங்கெல்லாம் குட்டி குட்டி தொட்டி மட்டும் வச்சுருக்கேன், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. டேக் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து டேபிள் ரோசஸ், அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய துளசி செடி வந்திருக்கும். துளசி செடி ஆல்ரெடி நான் எடுத்து போட்டேன், அது பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது. துளசி இருந்தால் நல்லது தான், வீட்டுக்கு நம்ம கஷாயத்துக்கெலாம் ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பூ வரும்போது கிள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் ரொம்ப நாள் இருக்கும். பூ வச்சிச்சுன்னா தொடர்ந்து உங்களுக்கு பூ வச்சிரும், லீவ்ஸ் நிறைய கிடைக்காது, அதுக்காக இருக்குது. இது வந்து நம்ம திருநீற்று பச்சிலை, அதுவுமே நிறைய இருக்கும். இது சுண்டக்காய், ரோஸ் செடி வாங்கியிருந்தேன், அதில் ஒரு சுண்டக்காய் செடி முளைச்சிருந்தது. ஸோ இதையும் அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து சிங்கோனியம். இந்த ஸ்டாண்டில் வந்து இவங்க தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூல்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆன ஸ்டூலு, அதனால தான் வச்சுருக்கேன், சரி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. இது வந்து சிங்கிள் பெட்டல் ரங்கூன் மல்லி, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நேற்றுலாம் ஒயிட்டாக இருந்துச்சு பாருங்கள், மொட்டு வரும்போதே உங்களுக்கு ஒயிட்டாக தான் வரும், வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். இது வந்து சிங்கிள் பெட்டல், ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அது வந்து இந்த பிளான்ட்டு. அதில் மறுபடியும் மொட்டு வந்திருக்கு. மொட்டு வந்ததுக்கப்புறமா இவங்களெல்லாம் இடம் மாற்றிட்டா தான் அது நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து ரெயின் லிலீஸ் தான் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா புதினா, இதுவுமே வந்து புதினா. இது வந்து கோழிக்கொண்டை நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, பல்லாவரம் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்ச், இது பார்த்திங்கன்னா பிங்க்கில் நிறைய வந்திருக்கு. பிங்க் ஆல்ரெடி நம்மகிட்ட நிறைய இருக்குது, சரி வச்சுருக்கேன். இது வந்து பல்லாவர சந்தையில் வாங்கின சாமந்தி, வீடியோவில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் எல்லாமே காஞ்சு போச்சு. சைட்லேருந்து வந்த ஒரு ஸ்டெம் தான் உங்களுக்கு இவ்வளோ புஷ்ஷியாக வந்திருக்கு. அதனால் இவங்களை பார்த்திங்கன்னா நான் நிழலாக தான் வச்சுருக்கேன், மாமரத்துக்கு கீழே தான் நிழல் இருக்குது. ஸோ மார்னிங் சன்லைட் மட்டும் பட்டால் போதும் அப்படின்ட்டு நிழலில் வச்சுருக்கேன். அந்த காஞ்ச இலைகளை, அந்த கிளைகள் எல்லாமே நம்ம ப்ரூன் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டில் வந்து கொடி ரோஸ்லாம் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டில் உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்களா ஹைட்டாக, இது வந்து பன்னீர் ரோஸ், பன்னீர் பேபி பிங்க் கலரில் உள்ள அரபிக் பன்னீரோட மொட்டு அது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ரெட் கலரில் ஒரு கிளைம்பர் ரோஸ், ரொம்பவே கொத்தாக அழகாக பூக்கும். இது ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன், போன வாரம் கூட போட்டிருந்தேன் பாருங்கள். போன வாரம் போட்டது வந்து இந்த கிளையில் வந்தது, இப்போ வந்து இந்த 2 கிளையில், இது ஒரு கிளை, இது ஒரு கிளை. ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். அன்றைக்கி கூட வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க, அப்படியே வந்து இந்த பஞ்ச் அப்படியே கட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு வரவங்களுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஏதாவது எக்ஸ்ட்ரா பிளான்ட் நிறைய வச்சுருப்பேன் நான் வீட்டில், வல்லாரை, ரம்பை, அந்த மாதிரி செடி அவங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை எடுத்துகிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு அதையுமே நான் பிளான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் க்ரோத்தாக இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி. அதனால இது என்ன பண்ணலன்னா, நான் அந்த ரோஸோடு சேர்த்து வைக்கல, இதெல்லாம் இன்ஃபெக்ஷனே இல்லை. இலைகள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ எதுலேயுமே இன்ஃபெக்ஷன் கிடையாது, அதனால் இவங்களெல்லாம்
குவாரண்டைன் பண்ணி இவங்க இந்த ஸ்டாண்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்போவுமே தெரிஞ்சுக்கணும், ஒரு பிளான்ட் நம்ம ஒரு இடத்துல வச்சு நல்லா க்ரோத் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பிளேஸ் மாற்றக்கூடாது. ஸோ அந்த இடத்துலையே அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுட்டோன்னா அவங்க நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் சூப்பராக வளருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த 3 ரோஸுமே இதே ஸ்பாட்டில் தான் இருந்துச்சு. அதனால் அவங்க ரொம்பவே அழகாக ஹெல்த்தியாக வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்கள வந்து நான் டைரக்ஷனோ பிளேஸோ மாற்றலை. இப்போ ரெனோவேட் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த க்ரில்லை எடுத்து வச்சுட்டு பழையபடி அங்கேயே வச்சு தான் டேக் போட்டு கட்டியிருக்கோம். ஸோ இடத்த நாங்கள் மாற்றலை. ஸோ அது ஒன்று. இது வந்து அந்த ஆரஞ்சு கலர் கிளைம்பர் ரோஸ் போடுவேன் இல்லையா, அது உள்ளே வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். இதுலேயுமே இப்போ அடுத்த மொட்டு வந்துடுச்சு. ஆனால் நான் ஒன்று பார்த்தது என்னென்னா, இவங்களாம் வந்து இந்த வின்டருக்கு பூக்கலை. இப்போ சம்மரில் தான் மொட்டு நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு இப்போ தான் சீசனாக கிளைம்பர் ரோஸ்க்கு அப்படின்றது தெரியல. இதெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டது, மறுபடியும் துளிர் வந்திருக்கு. அடுத்து இது பார்த்திங்கன்னா மினி மொசாம்பி. இது கார்டனில் காயோடு தான் வாங்கிட்டு வந்தேன். சேலும் போட்டேன். சரி வச்சு பார்ப்போம் நமக்கு காய்க்குதான்னு அப்படின்ட்டு ஒரு 14 இன்ச் தொட்டி கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு க்ரோத் நல்லாவே இருக்குது. நிறைய நியூ லீவ்ஸ் வந்துட்டுருக்காங்க. பூ வச்சு காய்க்கும் போது நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன், சரிங்களா? அடுத்தது இது வந்து எலும்பொட்டி. ஆல்ரெடி நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, எலும்பொட்டியோட சீடு பாருங்கள். இது ரொம்பவே நல்லதுங்க. நான் சும்மாவே சாப்பிட்டுட்ருக்கேன். மாடிக்கு வரும்போதெல்லாம் முருங்கைக்கீரை மாதிரி நம்ம அப்பப்போ ஒரு 10 இலை இல்லை ஒரு கைப்பிடி வந்து அரைச்சி பாலில் கலந்தும் குடிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நம்மகிட்ட குவான்டிட்டி இல்லைன்றதுனால நாங்கள் சும்மாவே சாப்பிட்டுட்ருக்கோம். இங்கே ஒன்று இருக்குது, இது ஒரு பிளான்ட் இருக்குது, இதுவுமே எலும்பொட்டி தான். அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காவுமே பார்த்திங்கன்னா நான் காயோடு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட வந்து ஹோப் இல்லை இது இவ்வளோ சீக்கிரம் மறுபடியும் காய்க்கும் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா ஒரு காய் வச்சுருக்கு. அதாவது ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரே பூ பூத்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு காய் வந்திருக்கு. எனக்கு அது பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நெல்லிக்காய் நம்ம வீட்டில் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஏன் நான் ஹோப் இல்லைன்னு சொன்னேன்னா, காயோடு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் அவ்வளோ பெரிய மரம் இருக்குது. வருஷம் சீசனுக்கு பார்ப்போம், அதில் காயே இருக்காது. ஒரு இதுவும் அந்த மாதிரி தான் காய்க்குமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா எனக்கு இந்த காய் வந்ததே ஒரு குறிப்பிட்ட சைஸ் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு இதில் பூ எப்படி இருந்துச்சுன்னு கூட நான் பார்க்கலாம். பூ வருமானு கூட தெரியல. அந்த மாதிரி இது ஒரு சூப்பரானது. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்குல்ல இலை, நைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் ஆகிக்குது. இந்த மாதிரி தூங்கு மூஞ்சி இலை மாதிரி க்ளோஸ் ஆகிக்குது. நான் அதை உங்களுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இவங்களாம் தான் இருக்காங்க. இங்கேருந்து ஒரு வியூ பார்த்துருங்க. அதுதான் நம்ம உள்ளே வர என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே வந்து இப்படி தான் இருக்குது. இந்த ஸ்டாண்டு போட்டது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெருக்கிறது. வாரத்துக்கு ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இடமா ஒரே நாளில் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ண முடியாது. ஸோ ஒரு இடமா வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிக்கிறது. நேற்று பார்த்திங்கன்னா ரோஸ் பக்கம் க்ளீன் பண்ணேன். இன்றைக்கி இந்த இடம் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இது வச்சுருக்கேன் பாருங்கள், வாஷிங் மிஷின் ட்ரம்மு. ஸோ அதில் வந்து பெருக்கி குப்பையை டம்ப் பண்ணிகிட்டே வரேன். அது இன்னும் கொஞ்சம் நமக்கு எல்லாம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா உள்ளே அமுக்கிட்டு நான் மண் போட்டு கோகோபிட் போட்டு மண்புழு உரம்லாம் போட்டு ஓரமாக தூக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறமா எடுத்து நம்ம கம்போஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து இப்போதைக்கு இது தான் காமிச்சிருக்கேன். நான் ஒரு சைடு மட்டும் தான் காமிச்சிருக்கேன், ஓகேங்களா? இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம், அதாவது இந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன இருக்காங்கன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் வாடாமல்லி. இது வந்து பிளான்ட்டாக வாங்கிட்டு வந்து சீடு எடுத்து அந்த சீடில் போட்டு இப்போ 3ஆவது தடவை நமக்கு பூ வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம தாய் வெரைட்டி சங்குப்பூ இருக்கு இல்லையா, ஏஷியன் டாட், அந்த சங்குப்பூ தான். இந்த வாட்டி என்ன பண்ண போகிறேன்னா, கொடி மாதிரி படர விடாமல் ஃபுல்லுமே கட் பண்ணி ஷார்ட்டாகவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்து ஒரு டேபிள் ரோஸுங்க. ரொம்பவே மாவு பூச்சில் இன்ஃபெக்ட் ஆகிருந்தது. அதை ப்ரூன் பண்ணி விட்டேன். இப்போ நல்லா துளிர் வந்திருக்கு, தெரியுதுங்களா? அடுத்தது இன்றைக்கி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் பாருங்கள், கேக்டஸ். அதுதான் இது நான் ரொம்ப அதிகமான ரேட் கொடுத்து வாங்கிட்டு வந்த கேக்டஸ்ஸு. மொட்டு இந்த மாதிரி ஒரு மொட்டு நீட்டாக வந்துச்சு. அது என்ன ஃப்ளவர் எப்படி பூக்கும்லாம் தெரியல. ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதோட மொட்டு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு மொட்டு இப்படி தான் இருக்கும். சைடில் வர பப்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வைக்கணும். இன்னும் அது வைக்கலை, ஏன்னா முள் இருக்கா. ஸோ அதுக்கு ப்ராப்பராக நம்ம பொறுமையாக டைம் இருக்கும் போது எடுக்கலான்னு விட்டாச்சு. ஸோ காலையில் தான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். பூ பார்த்திங்கன்னா இப்போது டயர்டாகி தலை சாய்ச்சிட்டாங்க. ஸோ இது வந்து கேக்டஸ்ஸு. இது வந்து எல்லோ கலர் கிரவுண்ட் ஆர்கிட். இது வந்து டின்ச்சர் பிளான்ட். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தீ காயத்துக்கு அந்த இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. முறிக்கூட்டின்னு சொல்லுவாங்க. இதோட சாறு எடுத்து நம்ம தீப்பட்ட இடத்துல அடிப்பட்ட இடத்துலலாம் போட்டால் அந்த தழும்பு கூட இல்லாமல் க்யூர் ஆகிடும். இந்த பிறகு என் கையில் ஒரு தழும்பு வந்துச்சு. இந்த பேலட்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு கொம்பு வந்து கீறிடுச்சு. உடனே நாங்கள் இதை தான் எடுத்து அரைச்சி சாறு எடுத்து போட்டோம். பக்காவாக க்யூர் ஆகிடுச்சு.
இது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டி க்ரோ பேக், சைஸ் காட்டுறேன் பாருங்களேன். இவ்வளோ தான் இதோட சைஸு. சரி, க்ரோ பேக் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 பீஸ் வாங்கிட்டு வந்து இதில் மொத்தமாக எல்லா கலர் டேபிள் ரோஸும் வச்சுருக்கேன். ஸோ அவங்க மொத்தமாக பூக்கும் போது நான் ஷார்ட்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் கூடவே ஒரு 5 மணி பூ வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா புதினா இப்போ சண்டே தான் ஹார்வெஸ்ட் பண்ணோம் இந்த க்ரோ பேக்லேருந்து. ஸோ இப்போ அடுத்தது வந்து இதில் கை வைக்க மாட்டோம், இது வளரும். அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பேட்சாக நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நேற்று ரோஸ்லாம் காமிச்சேன். ஸோ இந்த ரோஸ்லாம் இப்போ துளிர் எடுத்து வந்திருக்காங்க பாருங்கள். இதுவுமே வந்து சங்குப்பூ தான். இது வந்து ரோஸ் கூட தான் சேர்ந்து போகுது. இதுவுமே வந்து ப்ரூன் தான் பண்ணி விட போகிறேன். இது வந்து ஒரு பர்பிள் கலரு, நம்ம லாவெண்டர் சொல்லுவோம் இல்லையா, லாவெண்டர். ஸோ இந்த மாதிரி வல்லாரையெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பேன். ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவேன். போன வாரம் கூட பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு ரம்பை பிளான்ட் கொடுத்து அமிச்சேன். ஸோ அந்த மாதிரி சும்மா வரவங்க சும்மா போகக்கூடாது அப்படின்றதுனால ஏதாச்சும் ஒரு சீடு இல்லைன்னா கட்டிங்ஸு அவங்களுக்கு இடம் இருக்குதான்னு கேட்டுட்டு நம்ம கொடுத்து விடுறது. ஏன்னா வரவங்க ஃபஸ்ட்டு நம்ம மாடியில் தான் வந்து பார்க்குறாங்க எப்படி இருக்குது கார்டன். நம்ம வீடியோ போடுறதுனால நேரில் பார்க்கணுன்னு அவங்களுக்கு ஆசை, அதனால். ஸோ இதுவே ஒரு 11 மினிட்ஸ் போயிடுச்சு. இப்போ இந்த ரோஸோடு முடிச்சுக்கலாம். இது வந்து பொடுதலைங்க. இப்போ நாளைக்கு தான் ஹார்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன்னா அது ரொம்ப தொட்டிக்கு கீழே வரைக்கும் வந்துடுச்சு. பக்கத்து தொட்டிக்கு பரவறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். அதில் மட்டும் தான் நான் களை செடி விட்டுருப்பேன். மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து ரோஸ் காமிச்சிருந்தேன்ல நேற்று மொட்டா, சூப்பராக மலர்ந்துட்டாங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக வாசனையாக இருக்குது. காலையில் செம ஃப்ராக்ரன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பட்டன் ரோஸ். இது என்கிட்ட 3 வருஷமாக இருக்குது. மறுபடியும் ரீக்ரோத் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டோர் பிளான்ட்ஸ், ஃபுல்லாக இன்டோர் பிளான்ட்ஸ் தான் வச்சுருப்பேன். ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சுக்கலாம் வீடியோ. அடுத்த வீடியோ பார்ட் 2 நான் போடுறேன். அதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேலட்டில் என்ன இருக்குது, இப்படி தான் நம்ம வியூ இருக்குது, கார்டன் நம்ம செட் பண்ண வியூ. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது மாற்றிக்கணுமா, இல்லை எப்படி இருக்குது, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா மாங்காய். இந்த ஒரு மாங்காய் தான் வச்சுது. ஆல் சீசன் மேங்கோன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். நல்லா தான் வந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா பூச்சி இருக்குது. ஸோ இதை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். வேறு அடுத்து இப்போ சீசன் தானே, மறுபடியும் பூ எடுக்கும். பூ எடுத்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் காய் எடுக்க பார்க்கலாம். இதுவுமே கோழி கொண்டதாங்க, எல்லோ. இதுவுமே விதை அங்கேருந்து இங்கே விதை விழுந்திருக்கு போல். எல்லோ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய தொட்டியில் வந்திருக்கு. இது ஒரு எல்லோ, அப்புறம் இங்கே ஒரு எல்லோ. ஸோ நிறைய தொட்டியில் எல்லோ இருக்குது. நான் சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ பார்ட் 2 வரும், பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் யாருன்னா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கோவக்காய் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸு. இங்கே ஒன்று இருக்குது, பறிக்காமல் விட்டுருக்கேன். நம்ம பறிக்காமல் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கிளி வந்து சாப்பிடுது அழகா. ஸோ நல்லா பெருசு. இந்த வாட்டி கடலை புண்ணாக்கெலாம் கொடுத்த போது சைஸ் நல்லா பெருசாக வந்திருக்கு, நல்ல பெருசு. பாருங்க, நம்ம ஃபிங்கர் அளவு இருக்குது. ஸோ ஈவினிங் டைம் ஆச்சுனாலே நமக்கு இதான் வேலை. மாடியில் வந்து களை எடுக்கிறது, உரம் போடுறதுன்னு இப்படியே போயிட்டுருக்கு டைம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். உங்களோட கமெண்ட், உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் கார்டன் பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.